நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு தாள் 2 தேர்வு எழுதிய ஆசிரியர்களுக்கான முக்கிய தகவல். இன்றைய வீடியோல நம்ம காண இருக்கக்கூடிய தகவலானது 3 தலைப்புகளை பாத்தீங்கன்னா இன்றைய வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், கலந்து ஆலோசிக்க போறோம். இந்த வீடியோல நம்ம கலந்து ஆலோசிக்கக்கூடிய பகுதி சொல்லி பார்த்தோம்னா 3 தகவல்களை நம்ம பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமிற்கான மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் என்ன, இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் எவ்வளவு எடுக்கணும், அது பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம பார்க்க போறோம். இரண்டாவது தமிழ் மொழி தகுதி தேர்வு. இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வினுடைய ஸ்டேட்டஸ் என்ன, இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுல எவ்வளவு பேர் வெற்றி அடைய முடியும், இந்த வினாக்களை குறித்த தகவல். மூன்றாவதாக உங்களுக்கான கட் ஆஃப். இந்த கட் ஆஃப்ல முதல்ல நம்ம காண இருக்கக்கூடிய பகுதியானது தமிழ் பாடப்பிரிவு. இந்த தமிழ் பாடப்பிரிவிற்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும். இந்த 3 தகவலையுமே இந்த வீடியோல நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். முதல்ல பாத்தீங்கன்னா மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க். இந்த யூஜிடிஆர்பி எக்ஸாம் பாத்தீங்கன்னா நம்ம 150 வினாவிற்கு நம்ம எழுதுறோம். இந்த 150 வினாக்கள்ல நம்ம மினிமம் எவ்வளவு மார்க் எடுத்தா தான் நம்ம செலக்ஷன் ப்ராசஸ்க்குள்ள போக முடியுங்கிறதுல மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் வச்சிருக்கிறாங்க. இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க் ஆனது பாத்தீங்கன்னா 40% நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 150 வினாக்கள்ல 40% நம்ம என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருக்கணும். யார் எடுத்திருக்கணும் சொல்லி பாத்தீங்கன்னா ஜெனரல் 10ல இருக்கு, ஜிடில இருக்கக்கூடியவங்க பாத்தீங்கன்னா 40% பாத்தீங்கன்னா எடுத்திருக்கணும். அதே மாதிரி பிசி, பிசிஎம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டி இவங்க பாத்தீங்கன்னா மினிமம் 30% டோட்டல் மார்க் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல நம்ம எடுத்திருந்தோம்னா நம்ம என்ன எலிஜிபிள். அப்ப இந்த 30% சொல்லி பார்க்கும்போது 45 மதிப்பெண் நீங்க என்ன செஞ்சிருக்கணும், எடுத்திருந்தாலே நம்ம என்ன செஞ்சிடும், மினிமம் மார்க், மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குக்கு நம்ம வந்துடும். அப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஜெனரல் 10ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் 60 மதிப்பெண் எடுக்கணும். அதே மாதிரி மத்த கம்யூனிட்டியில இருக்கக்கூடியவங்க 30% மதிப்பெண்ணாக 45 மதிப்பெண் எடுத்திருக்கணும். இது மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குக்கான ஷெட்யூல். இதை எடுத்துட்டோம்னா நம்ம போஸ்டிங்குள்ள நம்ம என்ன செஞ்சிடும், போஸ்டிங்க்கு நம்ம தயாராகிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கட் ஆஃப் வச்சுதான் நம்ம போஸ்டிங்குள்ள போக முடியும். இந்த 45 மதிப்பெண்ணுக்கு குறைவாக ஜெனரல் 10 இருந்து 60 மதிப்பெண்ணுக்கு குறைவா எடுத்திருந்தோம்னா நம்ம இந்த போட்டிக்குள்ள போக முடியாது. இதுதான் இதற்கான விளக்கம், இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்குக்கான டீடைல். அடுத்து பாத்தீங்கன்னா தமிழ் மொழி தகுதி தேர்வு, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்றாங்க, டோட்டலா 30 கொஸ்டின் கொடுக்குறாங்க. அந்த 30 கொஸ்டினுக்கு 50 மார்க். சரிங்களா, 50 மார்க்ல 40%, 20 மார்க் எடுத்தா நம்ம குவாலிஃபைடு. அது பிறகுதான் நம்மளுடைய மெயின் பேப்பரை என்ன செய்வாங்க, வேல்யூ பண்ணுவாங்க. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே 10th ஸ்டாண்டர்ட் தரத்துலதான் அதிகப்படியான வினாக்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில தமிழ் மேஜரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிடும், இந்த 10th ஸ்டாண்டர்ட் தரங்கும்போது நம்ம படிச்சிருப்போம். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பெரிய லெவல்ல ஒரு மாறுதல் என்பது பாத்தீங்கன்னா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது. நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல என்ன செஞ்சலாம், எளிமையாக வெற்றி அடைந்தலாம். மற்ற பாடப்பிரிவு ஆசிரியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சொல்லி எடுக்கும் பொழுது அந்த தமிழ் மேஜர்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கான தகவலை விட பாத்தீங்கன்னா என்ன ஆசிரியர்கள் தெரிந்திருக்க வேண்டிய தகவலாக இருக்கக்கூடியது மற்ற மேஜர்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவுல டஃபா என்ன செஞ்சிருக்காங்க, இந்த தமிழ் மொழி தகுதி தேர்வுல கேட்டிருக்காங்க. நிறைய ஆசிரியர்கள் இந்த 20 மதிப்பெண் என்பது பாத்தீங்கன்னா என்ன தவற விடக்கூடிய சூழ்நிலையானது இருக்கிறது. ஒரு ஜியோகிராபில இருக்கக்கூடிய ஆசிரியர், ஒரு பிசிக்ஸ்ல இருக்கக்கூடியவங்க, கெமிஸ்ட்ரியில இருக்கக்கூடியவங்க, சுவாலஜில இருக்கக்கூடிய ஆசிரியர்கள், ஒரு மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர், இவங்க பாத்தீங்கன்னா தமிழை இன்டெப்தா நம்ம என்ன செஞ்சிருக்க முடியாது,
பார்த்திருக்க முடியாது, பார்க்க முடியாதுங்கிறத அந்த வினாவினுடைய அமைப்பு. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வினாக்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிருக்காங்க, ரொம்ப ஹார்டா கேட்கக்கூடிய அளவிற்கு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், அதாவது தமிழ் பேப்பர்ல கேட்க வேண்டிய கொஸ்டினை எலிஜிபிலிட்டியில கேட்கக்கூடிய அளவிற்கு என்ன செஞ்சிருக்காங்க, செட் பண்ணியிருக்கிறாங்கிறதா பொதுவாக ஆசிரியர்களுடைய கருத்தா இருக்குது. நம்மளும் அதை அனலைஸ் பண்ணி பார்க்கும் பொழுது அந்த கருத்து தான் இருக்கு. ஆனா தமிழ் பாடப்பிரிவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய மேஜருங்கிறதுனால பெரிய லெவல்ல ஒரு தாக்கம் ஏற்படுத்துவதில்லை. மற்ற பாடப்பிரிவிற்கு இது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல நிறைய ஆசிரியர்கள் வாய்ப்பை தவறவிடக்கூடிய சூழ்நிலையானது இருப்பதாக ஆசிரியர்கள் பதிவு செய்வது வேதனைக்குரியதாக இருக்கு. அப்ப தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் ஒரு டிசைடிங் அத்தாரிட்டியாக இந்த தேர்வு வந்து பாத்தீங்கன்னா வேலை வாங்கி தரக்கூடிய பகுதியில ஒரு மெயின் பேப்பர்ல நம்ம பாஸ் ஆயிருப்போம், அதிக மதிப்பெண் எடுத்திருப்பாங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா குறையக்கூடிய வாய்ப்பு, தமிழ்ல செலக்ட் ஆக முடியாத வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்குங்கிறது இந்த கொஸ்டின் பேப்பரோட அமைப்பு. சோ தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இதற்கான கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும். நேற்று வந்து உங்களுக்கு நமது குழுவின் சார்பாக விடை குறிப்பானது நம்ம கொடுத்திருக்கோம். சோ அந்த விடை குறிப்பை அடிப்படையாக வைத்து நீங்க என்ன செய்யுங்க, உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்யுங்கன்னு சொல்லி அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம ஒரு கூகுள் ஃபார்ம் கொடுத்திருக்கோம். சோ அந்த ஃபார்ம்ல நிறைய ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செஞ்சுக்கிட்டு வரீங்க. சோ அதுல நம்ம கேட்டிருக்கக்கூடிய தகவல் உங்களுடைய நேம், உங்களுடைய ஃபாதர் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி, டேட் ஆஃப் பர்த், ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருக்குதா, பிஎஸ்டிஎம் வச்சிருக்கிறீங்களா, எந்த வருஷத்துல டேட்டு பாஸ் ஆனீங்க, அதே மாதிரி உங்களுக்கான மதிப்பெண் என்ன, ஸோ எல்லா டீட்டெயிலுமே அதுல நம்ம என்ன செஞ்சிருக்கோம், கேட்டிருக்கிறோம். நிறைய ஆசிரியர்கள் உங்களுடைய தகவல்களை பதிவு செஞ்சுட்டு வரீங்க. ஸோ அதை வைத்தும் சரி, இந்த 2 நாட்களாக ஆசிரியர்கள் கூறக்கூடிய தகவல்கள், ஸோ எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ணி ஒரு முடிவுக்கு வரும் பொழுது இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 90க்கு மேல 100க்குள்ளதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கான கட் ஆஃப் இருக்கும். நம்ம பிஎஸ்டிஎம்ங்கிறது பெரிய லெவல்ல தமிழ் எலிஜிபிலிட்டி, தமிழ் மேஜருக்கு வந்து பாத்தீங்கன்னா கை கொடுக்காது. ஏன்னா மேக்சிமம் எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சிருப்பாங்க. அப்படிங்கிற 90ல இருந்து 100க்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பாங்க, இதற்கான கட் ஆஃப் இருக்கலாம்ங்கிறது தான் தற்பொழுது முதல் கட்ட தகவல். ஸோ இனி டிஆர்பியினுடைய டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வெளியாகி அடுத்த ஆசிரியர்கள் தங்களுடைய மதிப்பெண் ஒவ்வொருவருமே தெரிவிக்கிற பட்சத்துல அதை வச்சுதான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அக்யூரேட்டா நம்ம எவ்வளவு மதிப்பெண் எடுக்கணும், எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா பணிக்கு போகலாம் ஆங்கிற ஒரு தகவலானது நம்ம நினைச்ச முடியும், தெளிவாக கொடுக்க முடியும். ஆனா தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையில 90 மேல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் எதிர்பார்க்கலாம் என்பதுதான் இப்போதைக்கு தமிழ் பாடப்பிரிவிற்கு இருக்கக்கூடிய தகவல். ஏன்னா தமிழ்ல 150 வினாக்கள், இந்த 150 வினாவுக்கும் நம்ம நேற்று விடை குறிப்பு கொடுத்திருக்கிறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய ஆசிரியர்கள் சொல்லக்கூடிய தகவல் டஃப்பா இருக்குதுங்கிறதா. மேக்சிமம் வந்து பாத்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள்ல, அதாவது பாடல் வரிகள், அதிகப்படியான வினாக்களானது வந்து பாடல் வரிகளாக கொடுக்கக்கூடிய அளவிற்கு இதை என்ன செஞ்சிட்டாங்க, வினாக்களானது செட் பண்ணிட்டாங்க. சங்க இலக்கியத்துல அதிகப்படியான வினாக்கள். சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய 10 யூனிட்ல வந்து பாத்தீங்கன்னா யூனிட் 8, 9, சோ இது ரெண்டையுமே நம்ம மிங்கிள் பண்ணும்போது 30 வினாக்கள் வரைக்கும் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக 30 வினாக்கள். அதே மாதிரி சங்க இலக்கியம், பக்தி பாடல்கள் அதிகப்படியான வினாக்கள். சோ மத்த யூனிட்ல 1 or 2 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி கேட்டிருக்கிறதுனால அதுவுமே இன்டெப்டடா வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க கொடுத்திருக்கக்கூடிய சிலபஸ்ல இருந்துதான் கொஸ்டின் இருந்திருக்குங்கிறதுல மாற்றம் கிடையாது. அவங்க கொடுத்திருக்கக்கூடிய அந்த ரெஃபரன்ஸ் புக், ஆத்தருடைய புக்ல இருந்துதான் கொஸ்டின் ஆனது கேட்டிருக்கிறாங்க. ஆனா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதுல செட் பண்ணி இருக்கக்கூடிய தகவல் சொல்லி பார்க்கும் பொழுது மிக 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 வந்து பாத்தீங்கன்னா என்ன செஞ்சிருக்காங்க, எல்லா யூனிட்டையுமே கவர் பண்ணாம மேட்டாப்ல பார்த்துட்டு உங்களுக்கு சங்க இலக்கியங்கள்ல அதிகமா கவர் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இப்ப இதழியல்ல எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆத்தர் கொடுத்திருக்காங்க. ஆனா அதுல கேட்டிருக்கக்கூடிய வினாக்கள் மிகவும் கம்மி. அப்ப நம்ம படிக்க வேண்டிய ஆத்தருடைய புக்கு அதிகமா இருந்துச்சு,
கேட்டிருக்கக்கூடிய வினாக்களின் எண்ணிக்கை குறைவு. ஆனா இந்த சங்க இலக்கியங்களை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஆத்தருடைய புக்கு கொடுத்திருந்தாங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கலாம், ஈஸியா சங்க இலக்கியத்திலையுமே நம்ம கவனம் செலுத்தி இருந்திருக்கலாம். ஆனா சங்க இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆத்தருடைய புக்கு கொடுக்காம மேக்சிமம் அதிகப்படியான வினாக்கள் பாடல் வரிகளாக இன்டெப்டட் கொஸ்டினா கொண்டு போயிட்டாங்க. ஸோ 1 கொஸ்டின் நம்ம தெரியக்கூடிய அளவுல இருந்திருந்தாலும் கூட அந்த வினாக்கள் கடினத்தன்மையின் காரணமாக வினாக்களானது கடினம் என்கிற ஒரு வகைக்குள்ள போயிருது. அப்படிங்கிற இதனுடைய கட் ஆஃப் சொல்லி பார்க்கும் பொழுது 90ல இருந்து 100க்குள்ள இருக்கக்கூடியவங்க நமது குழுவில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா 100+, 100, 101 அந்த ரேஷியோல ஒரு 7 ஆசிரியர்கள் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செஞ்சிருக்காங்க. மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி. ஸோ ஒரு 7 பேர் பாத்தீங்கன்னா 100க்கு அந்த 90க்கு மேல நம்ம என்ன செய்யலாம், எதிர்பார்க்கலாம் என்பதுதான் தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை. இருந்தாலும் டிஆர்பியினுடைய டென்டேட்டிவ் ஆன்சருக்கு ஸோ எல்லாத்தையுமே வைத்து அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முழுமையான ஒரு முடிவுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி ஆசிரியர்களே மதிப்பெண் இன்னியுமே பதிவு செய்யாத ஆசிரியர்கள் பதிவு செஞ்சுக்கோங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஆகவே சுபைக்குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஒவ்வொருவருமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய மதிப்பெண்ணை பதிவு செய்து வருவது மிக்க ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்து. அது 100+ல ஒரு 7 ஆசிரியர்கிட்ட சொல்லும்போது இனியும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி. ஸோ இனியும் எத்தனை ஆசிரியர்கள் இருக்கீங்கிற உங்களுடைய தகவலை கொடுங்க. 1 or 2 daysல அக்யூரேட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம், கட் ஆஃப் கொடுத்துருவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில 90+ இருக்கக்கூடியவங்க 100க்குள்ள இருக்கக்கூடியவங்க எதிர்பார்க்கலாம் வித் PSTM-ஓடங்கிறதா இன்றைய தகவலாக நம்ம சொல்லக்கூடியது. மற்ற ஆசிரியர்கள் அடுத்த தேர்விற்கு நீங்க என்ன செய்யலாம், தயாராகலாங்கிறதா இப்போது இருக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இதை விட்டு கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை. ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உங்களுடைய மதிப்பெண்ணை கொடுங்க. ஸோ துல்லியமான கட் ஆஃப் ஆனது ஓரிரு நாட்கள்ல நம்ம கொடுத்துருவோம். இது போன்ற பயனுள்ள தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக்குழுவை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றி நண்பர்களே.